அதாவது என்ன காரணங்களுக்காக சார் இப்போ வந்து படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க? என்ன காரணம்னா இப்போ வந்து படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது, காரணம்லாம் சொல்ல மாட்டாங்க. படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னா படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது, பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது, பண்ணக்கூடாது எதுக்கு சார் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். அதாவது வந்து எப்படின்னா சென்சார் போர்டுகிட்ட வந்து இவங்க வந்து எப்படின்னா, அதாவது வந்து இந்த கைப்பிள்ளையை வந்து அடிச்சும் பார்த்துட்டோம், அவுத்தும் பார்த்துட்டோம், ஆனால் சர்டிஃபிகேட்டை கொடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி அப்படியே அண்ணாந்து பார்த்துட்டு இருக்காங்க. யார் காசு கொடுக்குறாங்களோ, துட்டு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து விஜய் தேதி கொடுப்பாரு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கேவிஎன் கொடுத்துருக்காங்க. கேவிஎன் வந்து 250 கோடியும் கொடுத்துருக்காங்க, படத்துக்கு 250 கோடியும் போட்டிருக்காங்க, மொத்தம் 500 கோடி. கோவிந்தா கோவிந்தா. பெண்களோட ஓட்டு குறைஞ்சிருச்சுன்னு யார் சொன்னா? ஆண்களோட ஓட்டும் கிடையாது, பெண்களோட ஓட்டும் கிடையாது, யார் ஓட்டுமே கிடையாது சார். இன்டைரக்டா ஜனநாயகன் படம் வந்து ஜனநாயகன் படம் தேர்தலுக்கு முன்னாடி வந்தால் அவர் ஜெயிச்சிருவாராமா? அப்படிதான் சொல்றாங்க. அவர் நடிகையோட வந்தாருங்கிறதுக்காண்டி தான் வந்து ஓட்டு கிடைக்காம போகுதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் கிடையாது. மொத்தத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷனில் ஓட்டு அவருக்கு இல்லை அப்படிங்கிறது உறுதி. உங்களை நம்பி தாலி கட்டி வந்த மனைவி 28 வருஷம் கழித்து அந்த மனைவி வந்து பொது மேடையில் வந்து அதெல்லாம் அந்த அளவுக்கு ஒர்த்தே கிடையாதுன்னு பேசுகிறீங்கன்னா, அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு ஒர்த்தான ஆளாக இருப்பீங்கன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திருமணத்துக்கும் 1 பவுன் தங்கம் கொடுக்குறாங்கிறாரு. 1 பவுன் தங்கம் எவ்வளோன்னு தெரியுமா அவருக்கு? அவர் தங்கம் 1 பவுன் தங்கம் இது வரைக்கும் வாங்கியிருப்பாரு. 1 பவுன் தங்கம் வந்து இன்னைக்கு 1,20,000 தங்கத்தினுடைய விலையே 1,20,000. 2 பேருக்கு தான் போட்டியே. 2 பேருக்கு தான் போட்டியே. அதாவது அவர் பேசுனதுக்கு வந்து த்ரிஷா அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க சார். கண்டனம் தான் தெரிவிப்பாங்க. நம்ம ஊரில் உள்ளவங்க எல்லாம் இன்னைக்கு த்ரிஷா பற்றி பேசுகிறாங்க, எல்லாரும் கண்டனம் தெரிவிக்க வேண்டியதானே. கரூர் சம்பவம்லாம் மனசில் வச்சுருந்தாருன்னா, கரூர் சம்பவத்தை நினச்சி கண்ணீர் விட்டு அழுதார்ல, ஒரு தனியாக ஒரு வீடியோ போட்டார்ல, சிஎம் சார் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டார்ல, அப்படி மனசுக்குள்ள அழுத்தம் இருக்குது கரூர் சம்பவம்னா. செப்டம்பரில் நடந்த சம்பவம் அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி 6 மாதம் கூட ஆகலை, 5 மாதம் தான் இருக்குது. 5 மாதத்துக்குள்ளே நீங்கள் இப்படி ஜோடி போட்டு வருவீங்களா? இப்படி போடு 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 தன்னால அப்படின்னு ஜோடி போட்டு வருவீங்களா? ட்ரால் மெட்டீரியலாக மாறப்போகுது இந்த படம். கண்டிப்பாக ஜனநாயகன் ட்ரால் மெட்டீரியலாக மாறி, நிச்சயமாக ஜனநாயகம் வந்து ட்ரால் மெட்டீரியலாக மாறுதான் போகுது. ஜெம் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் அபிஷேக். நீங்கள் நம்ம யார் கூட இருக்கோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் மற்றும் திரைப்பட விமர்சகராக இருக்கிற பாலாஜி பிரபு சார் கூட தான் இருக்கோம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நீங்கள் ஒயிட் ஷர்ட்லாம் பக்காவாக இருக்கு உங்களுக்கு. நன்றி. ஓகே சார். அதாவது வந்து ஒரு தமிழ்நாடே வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு படம், ஒட்டுமொத்தமாக எல்லாருமே எப்படா வரும் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்மெண்ட்லேயே இருக்காங்க. ஜனநாயகன் அது வந்து கரெக்டாக பார்த்தோன்னா நமக்கு வந்து பொங்கலில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் இப்போ ரிலீஸ் ஆகுது, அப்போ ரிலீஸ் ஆகுது அப்படின்னாங்க. சென்சாரில் பிரச்சனைனாங்க. நேற்று வந்து சென்சாரில் ஃபைனலாக பார்க்க போகிறோம் அப்படின்ற சொன்னாங்க. ஆனால் உடம்பு சரின்ற ஒரே ரீசனுக்காக படத்தை பார்க்கல அப்படின்றாங்க. இது கேட்குறப்ப எப்படி சார் இருக்கு உங்களுக்கு? அதாவது ஒருத்தருக்கு மட்டும், ஒரு மெம்பருக்கு மட்டும் வயிறு சரியில்லை. ஓகே. என்ன சரியில்லை? வயிறு சரியில்லை. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு மெம்பர் வராமல் போயிட்டார். அதனால் அந்த படத்தை நேற்றுக்கு பார்க்காம போயிட்டாங்க. அதாவது நேற்றுக்கே 9ஆம் மார்ச் அந்த படத்தை பார்க்குறதா சொல்லி தேட்டர்லாம் புக் பண்ணி எல்லாமே வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. பெட்டி வந்துருச்சுன்னு ஆண்பாவம்னு ஒரு படம் பார்த்தீங்களா? பாண்டியராஜன் படம். அதில் பார்த்தீங்கன்னா தேட்டரில் வந்து ஸ்க்ரீன் பண்ணுறதுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பெட்டி வர்றதுக்கு லேட் ஆகும். பெட்டி பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டியில் வரும். அது வந்து அந்த காலத்தில் பெட்டி தானே, இப்போ ஃபிலிமில் தானே எடுப்பாங்க. பெட்டி வந்துருச்சுன்னு பயங்கரமாக பரபரப்பு பண்ணுவாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா பெட்டியெல்லாம் போய், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா படத்தை மட்டும் பார்க்காம வயிறு சரியில்லாமல் ஒரு மெம்பர் கிளம்பி போயிட்டார். படம் பார்க்காம போயிட்டாங்க. என்ன பண்ணுறது? வயிறு சரியில்லை. அவர் எப்போ வயிறு சரியாகி எப்போ வந்து எப்போ பார்த்து, இதெல்லாம் திட்டமிட்டு பண்ணுறது தான். 100% இதெல்லாம் வந்து திட்டமிட்டு பண்ணுறது தான். இந்த படம் இப்போதைக்கு ரிலீஸ் பண்ண விடக்கூடாது, தேர்தலுக்கு முன்னாடி படத்தை ரிலீஸ் பண்ண விடக்கூடாதுன்னு ஆல்ரெடி திட்டம் போட்டாங்க. அந்த திட்டத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி கொண்டு போகிறாங்க. ரீசென்சாருக்கு அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மறுதணிக்கைக்கு போனதுக்கப்புறம் அதை வந்து பார்க்காமே இருந்தால் சந்தேகம் வரும்ல. அதனால் வந்து பார்க்குறதுக்கு பிளானெல்லாம் பண்ணிவிட்டு, அதாவது ரேஸுக்கு ரெடியெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா பிச்சு சரியில்லைன்னு போயிட்டாங்க. அது வந்து ரீசனே வந்து ஒரு ஏற்றுக்கிற மாதிரி ஒரு ப்ரொடியூசராக அவங்களோட மனநிலை எப்படி சார் இருக்குது கேட்டோன்னே, இந்த விஷயத்தை கேட்டோன்னே? என்னோட ப்ரொடியூசராக ஒரு மனநிலை எப்படி இருக்குன்னா, அதாவது ஒரு தயாரிப்பாளராக பார்த்தீங்கன்னா அந்த படம் எடுத்த வகையில் அந்த தயாரிப்பாளருக்கு நிச்சயமாக பெரிய நஷ்டம் வரும். அதில் எந்த சந்தேகம் கிடையாது.
ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் தயாரிப்பாளர் வந்து படம் போட்டிருக்காரு, அவர் வந்து கஷ்டப்படுறாரு அப்படின்னா நம்ம யோசிக்கலாம். ஏதோ கர்நாடகாவிலேருந்து கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ்னு பெரிய ஜெயிண்ட் தயாரிப்பாளரை கூப்பிட்டு வந்தீங்க, அதனால் நம்ம வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அவர் தெரிஞ்சே தான் வந்தாராம்மா, அதனால் தெரிஞ்சு வந்ததுனால இந்த இதெல்லாம் நடக்கும்னு அவருக்கும் தெரியும். நினைக்கிற மாதிரி நடந்துட்டு இருக்கு, அவ்வளோதான். அதில் ஒன்றும் நம்ம கவலைப்படுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை, வருத்தப்படுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. விஜயை வளர்த்து விட்டது தமிழ் தயாரிப்பாளர்கள் தானே, விஜய் முதல் படம் எடுத்தது தமிழ் தயாரிப்பாளர் தானே, விஜயோடைய வெளிப்படங்கள் அடுத்தடுத்த படங்கள் எடுத்ததெல்லாம் தமிழ் தயாரிப்பாளர் தானே. பூ உனக்காக கொடுத்தது யார், காதலுக்கு மரியாதை கொடுத்தது யார், கில்லி கொடுத்தது அப்புறம் யார், அப்புறம் கோலி கீலி கோலி எல்லாம் கொடுத்தது யார், எல்லாம் தமிழ் தயாரிப்பாளர் தானே. அப்படி இருக்கும்போது இப்போ இன்றைக்கி எதுக்கு கன்னடா தயாரிப்பாளருக்கு டேட்ஸ் கொடுக்குறீங்க? அப்போ தமிழ் தயாரிப்பாளருக்கு தேதி கொடுக்கலன்னும் போது கன்னடா தயாரிப்பாளர் கொடுத்துருக்கீங்க. கன்னடா தயாரிப்பாளர் தமிழ் துறையில் என்ன பிரச்சனை இருக்குன்னே தெரியாமல் வந்து இங்கே சிக்கிட்டாருன்னு தான் நம்ம பார்க்கணும். அதாவது பரவாயில்ல, ஒன்றும் தப்பு இல்லை. அதாவது என்ன காரணங்களுக்காக சார் இப்போ வந்து படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க? இல்லை, என்ன காரணம்னா இப்போ வந்து படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது காரணம்லாம் சொல்ல மாட்டாங்க. படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னா படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது, பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது. எதுக்கு சார் பண்ணக்கூடாது? அவ்வளோதான். அடிச்சு கூட கேட்டுருவாங்க, பண்ணக்கூடாது. அதாவது வந்து எப்படின்னா சென்சார் போர்டுக்கிட்ட வந்து இவங்க வந்து எப்படின்னா, அதாவது வந்து இந்த கைப்பிள்ளையை வந்து அடிச்சும் பார்த்துட்டோம், அவுத்தும் பார்த்துட்டோம், ஆனால் சர்டிஃபிகேட்டை கொடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி அப்படியே அண்ணாந்து பார்த்துட்டு இருக்காங்க சார். அதே மாதிரி சார் ஒரு பேச்சு ஒன்று வந்து இது ரூமரா இல்லை உண்மையா அப்படின்றது தெரில. இந்த கேவிஎன் ப்ரொடக்ஷனே வந்து விஜயோட ப்ரொடக்ஷன் தான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேசிகிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக பண்ண 5 படங்களுமே வந்து விஜய் அவரோட ப்ரொடக்ஷன் தான். ஆனால் வந்து அவரோட அமௌண்ட் வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அவர் வந்து மறைமுகமாக அதை பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை உண்மையாக இருக்குமா சார் அது? இல்லை, மாஸ்டர் படம், அடுத்தடுத்த படங்கள், லியோ படம், அதெல்லாம் கொஞ்சம் அதில் உள்குத்து இருக்குங்கிறது உண்மைதான். ஆமாம், உள்குத்து இருக்குங்கிறது உண்மைதான். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து அவங்க ஆல்ரெடி கர்நாடகாவில் பெரிய பில்டர்ஸ். அவங்க ஆல்ரெடி நிறைய படங்கள் வந்து கர்நாடகாவில் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க விஜயோட பினாமின்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்க வந்து விஜயோட படத்தை தயாரிக்கிறதுக்கு தான் வந்தாங்க. விஜய் கேட்டார், 250 கோடி ரூபா சம்பளம் கேட்டார். அந்த 250 கோடி ரூபா சம்பளம் நாங்கள் தரோன்னு சொன்னாங்க. அதனால் அவங்களுக்கு தேதி கொடுத்துட்டார். யார் காசு கொடுக்குறாங்களோ, துட்டு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து விஜய் தேதி கொடுப்பாரு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கேவிஎன் கொடுத்துருக்காங்க. கேவிஎன் வந்து 250 கோடியும் கொடுத்துருக்காங்க, படத்துக்கு 250 கோடியும் போட்டிருக்காங்க. மொத்தம் 500 கோடி. கோவிந்தா அந்த கதை தான். எப்படி படம் வந்துச்சுன்னா எப்படியும் அதை எடுக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குல்ல? கஷ்டம்தான். அதாவது வந்து வர வேண்டிய நேரத்தில் வந்தால் தான், வர வேண்டிய நேரத்தை தாண்டி வந்து எப்படி வந்து நீங்கள் பணத்தை எடுப்பீங்க? அது ஒரு எலெக்ஷனில் விஜய் வந்து நிற்க போகிறாரு அப்படின்னும்போது அது எலெக்ஷனில் உள்ள விஷயங்கள், அதாவது அரசியல் பேசியிருக்காரு இந்த படத்தில். அந்த அரசியல் வந்து அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து அவர் பேசினா தான் அது வந்து கைதட்டல் வந்து விழுகும், அது வந்து விசில் தத்து கேட்கும், எல்லாம் நடக்கும். அரசியல் எல்லாம், அதாவது தேர்தலெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த படம் வந்தால் அது என்ன பார்ப்பாங்க? அந்த டைலாக் பேசுகிறார் அப்படின்னு காமெடியாக கூட மாற்றிட்டு போயிடுவாங்க. நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிச்சயமாக பாருங்கள், ட்ரால் மெட்டீரியலாக மாறப்போகுது இந்த படம். கண்டிப்பாக ஜனநாயகம் ட்ரால் மெட்டீரியலாக நிச்சயமாக ஜனநாயகம் வந்து ட்ரால் மெட்டீரியலாக மாறதான் போகுது. அது நீங்கள் உறுதியாக நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. சார் சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக அது நடக்கும்னு எனக்கு எதுவும் தோணுது. பஜ்ஜி சொல்லுது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது சார். அதே மாதிரி சார் இப்போ வந்து என்னென்னா பஜ்ஜி இல்லை, அது பச்சி பஜ்ஜினா வாழைக்காய் பஜ்ஜி நல்லா சாப்பிடல சார். ஓகே, ஐயோ டைமிங்கில் வேறு அடிக்கிறார் இன்றைக்கி. ஓகே சார், அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஜனநாயகன்ற படம் வந்து விஜய் அவர்களுக்கு ஒரு அளவு ஃபேன் பேஸ் இருக்குது. ஒருவேளை ஜனநாயகன் படம் வந்துச்சு அப்படின்னா தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வட்டாரங்கள் எல்லாமே பேசுகிறாங்க. ஆனாலும் பெண்களோட ஓட்டு எல்லாமே அவருக்கு வந்து குறைஞ்சிருச்சு, பெண்களோட ரசிகர்கள் வந்து குறைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு இருக்குது. காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏஜிஸ் திருமணத்திற்கு ஒரே கலர் ட்ரெஸ்ஸு, ஒரே காரு, ஜோடியாக போன அந்த ஒரு சம்பவம் தான். அதை நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு? என்னடா அது அப்படின்ற மாதிரி இல்லையா உங்களுக்கு? இந்த பெண்களோட ஓட்டு குறைஞ்சிருச்சுன்னு யார் சொன்னா? ஆண்களோட ஓட்டும் கிடையாது, பெண்களோட ஓட்டும் கிடையாது, யார் ஓட்டுமே கிடையாது சார். இன்டெரக்டாக ஜனநாயகன் படம் வந்து ஜனநாயகன் படம் தேர்தலுக்கு முன்னாடி வந்தால் அவர் ஜெயிச்சிருவாராமா? அப்படி தான் சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. ஜனநாயகன் படம் தேர்தலுக்கு முன்னாடி வந்தாலும் சரி, தேர்தலுக்கு பின்னாடி வந்தாலும் சரி, ஜனநாயகன் படத்துக்கும் இந்த தேர்தலுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்க போகிறது இல்லை. அதாவது அவர் நடிகையோட வந்தாருங்கிறதுக்காண்டி தான் வந்து ஓட்டு கிடைக்காம போகுதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் கிடையாது. மொத்தத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த எலெக்ஷனில் ஓட்டு அவருக்கு இல்லை அப்படிங்கிறது உறுதி. இந்த எலெக்ஷனில் அவர் ஜெயிக்க போகிறது இல்லைங்கிறது உறுதி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நேர்காணலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேட்பாளர்களை எல்லாம் வர சொல்லியிருக்கிறாரு. பார்ப்போம் என்ன பண்ண போகிறான்னு பார்ப்போம். 234 தொகுதியில் எப்படி வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கிறான்னு முதல்ல பார்ப்போம். அது பார்த்ததுக்கு அப்புறமே தெரிஞ்சிடும் அப்படின்னு சார். இன்டெரக்டாக வந்து நான் ஓட்டு போட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டாங்க சார். நான் ஓட்டு போட மாட்டேன்னு ஏற்கனவே பல இதில் சொல்லிட்டு தானே வரேன். எங்க நான் வந்து டிவி கேக்கு ஓட்டு போடுறதுக்கு நான் என்ன டிவி கேக்கு ஓட்டு போட்டு நாளைக்கு என்ன நான் டிவி கேக்கு போகிறதுக்கா என்ன?
கரெக்டு சார், கரெக்டாக பேசுறீங்க. அதாவது வந்து என்னன்னா, அது த்ரிஷா அவர்களோட வந்தது சம்பவத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? நீங்கள் ஏதாவது முன்னாடி தான் வந்து சங்கீதா அவரோட அது ஒரு சம்பவமாக பார்க்குறேன், அவ்வளோதான். என்ன சார் தங்கு கொடுக்குறீங்க ஒரே வார்த்தையில்? அந்த சம்பவத்தை எப்படி பார்க்குறீங்கன்னா அது ஒரு சம்பவமாக பார்க்குறேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே என்ன இருக்குது பேசுறதுக்கு? அதாவது ஆல்ரெடி ஊரறிஞ்ச விஷயம் தானே தெரியும் தம்பி. இது தானே புது 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 விஷயமா? இது ஏற்கனவே வந்து ஒரே தனி விமானத்தில் போனாங்க, ஏற்கனவே ஒன்றா தான் வந்து வெளிநாடுகளுக்கெல்லாம் போயிட்டுருக்காங்க, ஒன்றா தான் சுற்றிட்டு இருக்காங்க. ஒன்றா சுற்றிட்டு இருக்கும்போது எடுக்கிற புகைப்படங்களை எல்லாம் சோஷியல் மீடியாவில், அவங்களோட சோஷியல் மீடியாவில் பப்ளிக்காகவே வெளியிடுறாங்கங்கிறது தான் அவங்க மனைவியோட குற்றச்சாட்டாக இருக்குது. அவங்க அதனால தான் நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க, அதனால தான் அவங்க வந்து விவகாரத்து வழக்கு தொடுத்துருக்குறாங்க. அந்த விவகாரத்துக்கே ஒரு நடிகை தான் காரணம்னு சொல்லியிருக்காங்க. தேவைப்பட்டால் அந்த நடிகையோட பேரை வந்து சொல்லுவேன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அவர் உடனே வந்து நம்ம நடிகர் உங்கள் தளபதி விஜய் இருக்கார்ல, அவர் பார்த்தீங்கன்னா தேவைப்பட்டால் அந்த நடிகையோட பேரை நீ என்ன சொல்கிறது, தேவைப்படும் போது நானே கூப்பிட்டு போகிறேன், இந்த தேவைப்படுது நான் கூப்பிட்டு போகிறேன், என்ன செய்வேன் நீனு, என்ன செய்வேன் நீ, நடிகை பேர் நீ சொல்லுவியா? உனக்கு அந்த வாய்ப்பே நான் தரமாட்டேன். நடிகையோட பேரை நீ என்ன நீதிமன்றத்தில் சொல்கிறது, நானே கூப்பிட்டு போகிறேன், நானே ஜோடி போட்டு வர்றேன்னு சொல்லிட்டு ஜோடி போட்டு வந்திருக்காரு, அவ்வளோதான். அதில் என்ன இருக்குது? தவறு தானே சார் இது? தவறா? அதாவது பண்ணுறது எல்லாமே தப்புன்னும் போது ஒன்றை மட்டும் எப்படி தப்புன்னு சொல்வீங்க? மொத்தமாக தப்பு மொத்தமாகவே ஒரு பொய்ன்னு இருக்கிற விஷயத்தில் ஒரு உண்மையை கொண்டு போய் நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த உண்மையும் பொய்யாயிரும். புரியுதா உங்களுக்கு? மொத்தமாகவே தவறுன்னு தவறாக பண்ணிக்கிட்டு இருக்கிறவர்கிட்ட போய் நல்லது ஒன்று சொன்னீங்கன்னா அந்த நல்லதுமே வந்து தப்பாக போயிடும். அப்போ கண்டிப்பாக ஒரு ஈகோ கிளாஷ்னால தான் வந்து த்ரிஷா அவர்களை வந்து அழைச்சிட்டு வந்திருப்பாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதில் என்ன ஈகோ கிளாஸ்? இது கூட்டு வரதுக்கு பெரிய ஈகோ கிளாஸ் எல்லாம் தேவையா? ஒரு கிளாஸும் கிடையாது. பொண்டாட்டியே சீண்டி பார்க்கணும், பொண்டாட்டியே வம்பிழுக்கணும், பொண்டாட்டி மனசை வந்து நோகடிக்கணும், கஷ்டப்படுத்தணும். அதாவது இதெல்லாம் வந்து அதாவது 28 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணோட வாழ்ந்துட்டு 28 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது, ஒரு பொண்ணோட வாழ்ந்துட்டு 2 குழந்தைங்களுக்கு தகப்பன் விஜய், அந்த அம்மா தான் வந்து தாயாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது 28 வருஷம் கழித்து அதெல்லாம் ஒர்த்தே கிடையாது அப்படின்னு பேசுகிறாருன்னா அப்படி எப்படிப்பட்ட மனுஷனாக இருப்பார் பாருங்க. அதாவது உங்களை நம்பி தாலி கட்டி வந்த மனைவி 28 வருஷம் கழித்து அந்த மனைவி வந்து பொது மேடையில் வந்து அதெல்லாம் அந்த அளவுக்கு ஒர்த்தே கிடையாதுன்னு பேசுகிறீங்கன்னா அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு ஒர்த்தான ஆளாக இருப்பீங்கன்னு பாருங்கள். கேட்குற ஒரு வார்த்தையும் என் செருப்பால் எடுத்து கழுத்தாமட்டையில் அடித்த மாதிரியே இருக்குது சார். நீங்கள் டக்கு நான் ஒன்றுமே அடிக்கல தம்பி, நான் இங்கே உட்காந்துருக்கேன், நீங்கள் அங்கே உட்காந்து நீங்கள் என்ன அடிச்சிங்கன்னு சொல்லலை சார். நான் கேட்குற வார்த்தையில அடிக்கிறீங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். அதை வந்து இந்த விஷயத்தினாலேயே வந்து நிறைய பேர் வந்து விஜய் அவர்கள் மேலே வெறுப்பு காட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது உண்மை. அதே மாதிரி இந்த வெறுப்பு வந்து ஜனநாயகன் படத்துக்கும் இந்த தாக்கத்தை கண்டிப்பாக கொடுக்குமா சார்? இது நடிகர் விஜய் மேலே எல்லாருமே அன்பு காட்டினாங்க, நடிகர் விஜய் மேலே இப்பயும் அன்பு காட்டுறதுக்கு எல்லாருமே ரெடியாக இருக்காங்க. ஆனால் அரசியல்வாதி விஜய் மேலே என்றைக்குமே யாருமே வந்து அன்பு காட்ட ரெடியாக இல்லை. எல்லாரும் எப்போவுமே வெறுப்பு காட்டிகிட்டு தான் இருக்காங்க. இப்போ தான் வெறுப்பு காட்டுற மாதிரி சொல்கிறீங்க, எப்போவுமே வந்து அரசியல்வாதி விஜய் மேலே வெறுப்பை தான் காட்டிகிட்டு இருக்காங்க. அரசியலே தெரியாது தம்பி, என்ன அரசியல் தெரியும்னு ஒரு அரசியலுக்கு வந்துட்டார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா 2500 ரூபா 60 வயசு மேலே இருக்கிற பெண்களுக்கு கொடுக்குறேங்கிறாரு. ஒரு வீட்டில் 4 பெண்கள் இருந்தால் 10,000 ரூபா கொடுப்பாரா ஒரு வீட்டுக்கு? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திருமணத்துக்கும் 1 பவுன் தங்கம் கொடுக்குறோங்கிறாரு. 1 பவுன் தங்கம் எவ்வளோன்னு தெரியுமா அவருக்கு? அவர் தங்கம் 1 பவுன் தங்கம் இது வரைக்கும் வாங்கியிருப்பாரா? 1 பவுன் தங்கம் வந்து இன்றைக்கி 1,20,000 ரூபா. தங்கத்தினுடைய விலையே 1,20,000 ரூபா. அது செய்கூலி சேதாரம் அது இதுன்னு போட்டிங்கன்னா அது 1,50,000 ரூபா. 1,50,000 ரூபா ஒவ்வொரு திருமணத்துக்கு கொடுத்துட்டே இருப்பாரா? ஏகப்பட்ட திருமணம் நடக்குது, ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான திருமணம் நடக்குது. அதில் கள்ள திருமணம் வேற, நல்ல திருமணம் வேற. அப்புறம் வந்து அதாவது இவர் 1 பவுன் கொடுக்குறாரு, அதை வாங்கணுங்கிறதுக்காண்டியே செட்டப் பண்ணி 2-3 திருமணம் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. நல்லா நகைச்சுவையாக இருக்குது. 6 சிலிண்டர் கொடுக்குறேன், 1 பவுன் தங்கம் கொடுக்குறேன், பிறந்த குழந்தைகளுக்கெல்லாம் மோதிரம் கொடுக்குறேன். பிறந்த குழந்தைகளுக்கெல்லாம் மோதிரம் கொடுக்குறேன்னா அப்போ வீட்டில் பிறக்கிற குழந்தைக்கு என்ன செய்ய போகிறீங்க? ஆட்டோவில் பிறக்கிற குழந்தைக்கு என்ன செய்ய போகிறீங்க? திடீர்னு பஸ்லேயே போகும்போது இப்போ குழந்தை பிறந்தது, அதுக்கு என்ன செய்ய போகிறீங்க? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிறந்த குழந்தைக்கு மட்டும் கொடுக்க போகிறீங்களா? ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பிறக்கிற குழந்தைக்கு மட்டும் கொடுக்க போகிறீங்களா? யாருக்கு கொடுக்க போகிறீங்க? எல்லாமே வந்து இலவசம். பஸ்ஸில் பெண்களுக்கு மொத்தமாகவே இலவசமாக. அதாவது இங்கே டவுன் பஸ்ஸில் இலவசம்னு சொல்லியிருக்காங்க. இங்கேருந்து மதுரைக்கு போகிறது, இங்கேருந்து தூத்துக்குடிக்கு போகிறது, இங்கேருந்து தஞ்சாவூர் போகிறது, எங்கே போனாலும் இலவசம் அப்படிங்கிற மாதிரி பஸ்ஸில் பெண்களுக்கு இலவசம். அது பெண்கள் மகளிர் தினமாக இருக்கிறதுனால பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா சலுகை அள்ளி வழங்கிட்டாரு. ஆனால் அவன் பொண்டாட்டி ரோட்டில் நிற்கிறார். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா சலுகை அள்ளி வழங்குறாரு. ஆனால் அவங்க ஒய்ஃப் என்ன கோட்டில் போட்டிருக்காங்க, அந்த ஒரு நாளைக்கு முன்னாடி
இவர் மகளிர் தினம் வந்து 8ஆம் தேதி, இவர் வந்து அந்த விழா நடத்தினது 7ஆம் தேதி, 6ஆம் தேதி அந்த அம்மா என்ன கோர்ட்டில் போட்டிருக்காங்க, என்னை வீட்டுக்குள்ளே விட மாட்டேங்கிறாரு என் வீட்டுக்காரரு போட்டிருக்காங்களா, என்னை வீட்டுக்குள்ளே விட மாட்டேங்கிறாங்க, என்னை நீலாங்கிற கேட்டுக்குள்ளேயே விட மாட்டேங்கிறாங்க, என்னை வீட்டுக்குள்ளே விடணும், நான் அந்த வீட்டில் இருக்கணும், நான் வந்து ஒரு பிரிட்டன் சிட்டிசனு, வழக்கு முடிகிற வரைக்கும் நான் அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு அனுமதி தரணும் அப்படின்னு கோர்ட்டில் போட்டிருக்காங்களா? அப்போ அப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த அம்மாவை வந்து வீட்டுக்குள்ளே விடலேன்னு அர்த்தம். அந்த வழக்கு போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வழக்கா போடுற என் மேலே வழக்கு உள்ளே வராத அப்படின்னு சொல்லி கதவை மூடிட்டார். ஆல்ரெடி அப்பாவுக்கு மூடிட்டார், அம்மாவுக்கு மூடிட்டார், பையனுக்கு மூடிட்டார், பொண்ணுக்கு மூடிட்டார். ஏதோ பொண்டாட்டி பாவம் பார்த்தீங்கன்னா தனியாக ஏதோ ஒரு சமையல் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு மேல் வீட்டில் இருந்தாங்க, இப்போ அவங்களுக்கும் மூடிட்டார். பெண்களுக்கு வந்து ஏகப்பட்ட சலுகைகள் வழங்குறாரு. த்ரிஷா ஓப்பன் பண்ணுவாரா சார்? த்ரிஷா ஓப்பன் பண்ணுவார். நான் இந்த வம்புக்கு நான் வரல. அதாவது சார் நீங்கள் இப்போ உள்ள பேசுனீங்கல்ல, மூச்சு விடாமல் பேசுனீங்க. எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு, அந்த விஐபி படத்தில் தனுஷ் மூச்சு விடாமல் ஒரு 3 நிமிஷத்துக்கு டைலாக் பேசுவார் தெரியுமா, அந்த மாதிரி நான் ஆடி போயிட்டேன். ஏன்னா மூச்சு கிச்சு விடுவாங்களா, எனக்கு நான் 2 வாட்டி மூச்சு அரைச்சிட்டேன். நான் இன்னும் மூச்சு விடாமல் சார் பேசிக்கிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி இருந்தது சார். அதே மாதிரி சார் இப்போ என்னென்னா, இப்போ த்ரிஷா அவர்கள் வந்து இந்த மாதிரி கேஸ் ஒன்று போட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து அவரோட அட்வொகேட் வந்து மிரட்டுறதா வந்து சொல்லியிருக்காங்களே சார். இருக்கலாம், மிரட்டலாம், அதெல்லாம் மிரட்டலாம். ஏன் மிரட்டக்கூடாது? ஆணவத்தின் உச்சத்தில் இருக்கார், கேரியரின் உச்சம் மாதிரி ஆணவத்தின் உச்சத்தில் இருக்கார், திமிரின் உச்சத்தில் இருக்கார். அதாவது பண போதை, புகழ் போதை, பெண் போதை, பொன் போதை, இன்னும் என்னென்ன போதை இருக்கோ எல்லா போதையிலையும் அப்படி மிதந்துக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன வேணால் பண்ணலாம், எது வேணால் பண்ணலாம். ஆனால் மகளிருக்கு வந்து பாதுகாப்பு கொடுப்பார். தனித்தனி ரேஷன் கடை போடுவார். பெண்களுக்கு ஒரு ரேஷன் கடை, ஆண்களுக்கு ஒரு ரேஷன் கடை. அதெல்லாம் எதுக்கு சொன்னார் தெரியுமா? ஜெயிச்சிட்டா த்ரிஷா வந்து மயிலாப்பூர் தொகுதியில் நிற்க வச்சு மாமி மயிலாப்பூர் மாமி. ஓகே சார். ஒரு படத்தில் ரஜினிகாந்த் பாட்டு பாடுவார்ல, வேலைக்காரன் படத்தில், மயிலாப்பூர் மாமனுக்கு மயிலாப்பூர் தான், இந்த மாமிக்கு இந்த சித்திரை குளம் தான் அப்படிங்கிற மாதிரி சித்திரை குளத்தில் நிறுத்தி நான் எய்த்தாப்பில் நிற்கிறவங்களுக்கு டெபாசிட்டை தோக்கடித்து அவர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சீஃப் மினிஸ்டர், 2 சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாட்டுக்கு, ஒன்று விஜய், ஒன்று த்ரிஷா. 2 பேருக்கு தான் போட்டியே. 2 பேருக்கு தான் போட்டியே. அந்த 2 பேர் யாருங்கிறது நீங்கள். ஆனால் இது வந்து கனெக்ட் ஆகுதுல்ல சார் ஒரு விஷயம். அதாவது ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி வந்து த்ரிஷா அவர்கள் வந்து உங்களோட ஆசை என்ன அப்படின்னா சிஎம் ஆகணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஆனால் அது இப்போ கரெக்டாக வந்து கனெக்ட் ஆகிற மாதிரியே, கனெக்ட் ஆகிற மாதிரியே இல்லை, கரெக்டாக கனெக்ட் ஆகுது. இப்படி சுற்றி கனெக்ட் பண்ணிட்டாங்க, கனெக்ட் ஆகுது. புரியுது உங்களுக்கு? அதாவது 9 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க வந்து பார்த்திங்கன்னா சிஎம் ஆகணும் அப்படின்னாங்க. சிஎம்னா அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா சீஃப் மினிஸ்டர் இல்லை, சீஃப் மினிஸ்டர், சீப்பு மினிஸ்டர் ஆகிடலாம், சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த போகிற வழியில் இந்த பீச்சில் பார்த்திங்கன்னா அந்த பஞ்சு மிட்டாயி, இந்த பலூனு, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மிளகா பஜ்ஜி, இதெல்லாம் வந்து இந்த சின்ன குழந்தைங்க கேட்கல, அப்பா எனக்கு பஜ்ஜி வேணும், அப்பா எனக்கு பலூன் வேணும் அப்படிங்கிற மாதிரி சீஃப் மினிஸ்டர் வேணும்னு கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ சீஃப் மினிஸ்டர்னால் அவ்வளோ கேவலமாக போச்சு. இவங்க சீஃப் மினிஸ்டர் ஆகி இந்த ஸ்டேட்டில் நம்ம இருந்து, அவர் சீஃப் மினிஸ்டர் விஜய் சீஃப் மினிஸ்டர் ஆகியே இந்த ஸ்டேட்டில் நம்ம இருக்க முடியாது, காலி பண்ணிட்டு போக வேண்டியதுதான். இவங்க சீஃப் மினிஸ்டர் ஆகி இந்த ஸ்டேட்டில் நம்ம இருக்கணும் அப்படின்னா அப்புறம் எவ்வளோ கேவலம் பாருங்கள். அதாவது நீங்கள் வந்து கேவலத்தின் உச்சம், கேரியரின் உச்சம் மாதிரி கேவலத்தின் உச்சம். என்ன சார் அடியோடின்னு அடிக்கிறீங்க எப்படி பயங்கரமா? அடியோடின்னு நான் யாரையும் அடித்தேன், யாரையுமே அடிக்கலைங்க. ஏங்க அடிச்சேன்னு சொல்லி அம்பளை இழுத்து விட்றாதீங்க, ஏதாவது கேஸ் ஆகிற போகுது. அப்படி இல்லை சார், டக்கு வார்த்தையால் அடிக்கிறீங்களே சார்? வார்த்தையால் நான் யாரையுமே அடிக்கலை, வார்த்தையால் ஜாலம் காட்டுறேன், அவ்வளோதான். பார்த்திபன் காட்டினார்ல, குந்தவையை குந்தவைங்கள் அப்படின்னார்ல, வீட்டிலே குந்தி இருந்தால் நல்லது. அது குந்தவையை பற்றி பேசுனது குந்தவம் ஆயிடுச்சு அப்படின்னு மறுபடியும் சொல்லியிருக்காரு. அதாவது அவர் பேசுனதுக்கு வந்து த்ரிஷா அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க சார். கண்டனம் தான் தெரிவிப்பாங்க. நம்ம ஊரில் உள்ளவங்க எல்லாம் இன்னைக்கு த்ரிஷா பற்றி பேசுகிறாங்க, எல்லாரும் கண்டனம் தெரிவிக்க வேண்டியதானே? ஏன் பார்த்திபனுக்கு மட்டும் கண்டனம் தெரிவித்தாங்க? பாலாஜி பிரபு சார் நீங்கள் கண்டனம் தெரிவிக்கிறீங்க, தாராளமாக தெரிவிக்கட்டும். உங்களுக்கு தெரிவித்தா நீங்கள் என்ன சார் சொல்லுவீங்க? நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன், பார்த்திபன் மாதிரி வருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுவேன். சார் இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபுல் ஃபார்மில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து தக்கு கொடுத்துட்டே இருக்கிறீங்க நீங்கள். சம்பவம் எப்படி பார்க்குறீங்க? சம்பவமாக பார்க்குறேன் சார். கண்டனம் தெரிவிச்சுட்டு போட்டேன், எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் எனக்கு நீங்கள் தக்கு கொடுக்குற மாதிரி இருக்குது சார். இதுக்கெல்லாம் கவலைப்பட்டால் நடந்து போக முடியுமா? ரோட்டில் போகும்போது 4 பேர் கல்லெடுத்து அடிப்பான், சொல்லெடுத்து அடிப்பான், இதெல்லாம் கண்டுக்காமல் போயிட்டே இருக்க வேண்டியதான். விஜய் போலையே, த்ரிஷா போலையே, பாய இன்னைக்கு யாரும் திறக்கவே முடியாதாங்க சார் இன்னைக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது சார். நீங்கள் பக்கா ஃபார்மில் இருக்கீங்க சார், எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி நீங்கள் ஃபுல் ஃபார்மில் இருக்கீங்க. ஓகே சார், இப்போ 2026 வந்து எல்லாருமே வந்து தாவேக்கானே சொல்கிறாங்க. இப்போ இந்த விஷயமாக இருக்கட்டும், ஜனநாயகன் ரிலீஸு இந்த மேட்டராக இருக்கட்டும், தாவேக்கா உள்ளே வரதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? எங்கே உள்ளே வரதுக்கு? உள்ளே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. உள்ளே போகிறது
உள்ளே போயிடுவாருன்னு நினைக்கிறீங்களா? சம்மன் கொடுத்துருக்காங்கல்ல. எஸ் சார். முதல்ல சம்மன் கொடுத்தாங்க, சிபிஐ வழக்கில் போய் ஆஜரானார் டெல்லியில். ரெண்டாவது சம்மன் கொடுத்தாங்க, சிபிஐ வழக்கில் போனார். கிட்டத்தட்ட எல்லா விசாரணையும் முடிஞ்சிருச்சு, எல்லார்கிட்டையுமே விசாரணை முடிஞ்சிருச்சு. அப்புறம் எதுக்கு மறுபடியும் இவருக்கு மட்டும் சம்மன் கொடுத்துருக்காங்க? மறுபடியும் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களே டெல்லிக்கு, எதுக்கு? இன்றைக்கி டைம் கேட்டிருக்காரு. ஒரு வாரத்தில் என்னமோ போய் தான் ஆகணும். ஒரு வாரம் அது தள்ளி வைக்கப்படுது. உள்ளே வருவாங்களா? இல்லை, உள்ளே போவாங்க. ஒரு 15 நாளில் வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இல்லை, அதான் சார் கன்ஃபார்ம்டு. ஆனால் இந்த விஷயம் வந்து டோட்டலாக முடிஞ்சு போயிடுச்சு. அந்த கரூர் விஷயம் முடிஞ்சு போச்சு. கரூர் சம்பவத்தை சொல்கிறேன் சார். கரூர் சம்பவம் அன்னைக்கே முடிஞ்சு போச்சுங்க. அது பாதிக்கப்பட்ட 41 பேரை வந்து முடிச்சு விட்டார் இவர். அது அவங்க வாழ்க்கை அன்னைக்கே முடிஞ்சு போச்சு. இவர் என்னத்தை முடிச்சு விட்டாரு? அதான் சார், கரூர் சம்பவம்லாம் மனசில் வச்சுருந்தாருன்னா, கரூர் சம்பவத்தை நினச்சி கண்ணீர் விட்டு அழுதார்ல, ஒரு தனியாக ஒரு வீடியோ போட்டார்ல, சிஎம் சார் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டார்ல, அப்படி மனசுக்குள்ளே அழுத்தம் இருக்குது கரூர் சம்பவம்னா. செப்டம்பரில் நடந்த சம்பவம் அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி 6 மாதம் கூட ஆகலை, 5 மாதம் தான் இருக்குது. 5 மாதத்துக்குள்ளே நீங்கள் இப்படி ஜோடி போட்டு வருவீங்களா? இப்படி போடு 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 தன்னால் அப்படின்னு ஜோடி போட்டு வருவீங்களா? அப்போ ஜோடி போட்டு வரீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி மனநிலையில் இருக்கீங்க? நீங்கள் நேசிக்கிறீங்களா உண்மையாலுமே மக்களை? உண்மையாலுமே நீங்கள் நேசிக்கிறீங்களா? உண்மையாலுமே நேசிக்கக்கூடியவன் செய்யக்கூடிய காரியமே கிடையாது. 5 மாதத்துக்கு முன்னாடி 41 பேர் உங்களுடைய கூட்டத்துக்கு வந்து இறந்து போயிருக்காங்க. ஏன்? தஞ்சாவூர் போன நீங்கள் அங்கே ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா மூளையில் வந்து இரத்த கசிவு ஏற்பட்டு ஆபத்தான நிலைமையில் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காரு, ஒரு பால்காரோட பையன். இதெல்லாம் உங்களுக்கு மனசில் இருந்துச்சுன்னா நீங்கள் இப்படி ஜோடி போட்டு போவீங்களா? மக்களை நினச்சிங்கன்னா இப்படி ஜோடி போட்டு போவீங்களா? ஒரு அல்பத்தனமான ஆசை அது. இது என்ன அல்பத்தனமான ஆசையா? அல்பத்தனமான ஆசை எப்போ வரலாம்? 18 வயசில் வரலாம், 20 வயசில் வரலாம். அதாவது போதை வந்து மறைக்கும். அப்போ வந்து நீங்கள் வந்து கண்ணை மறைக்கிற நேரத்தில் வந்து இதெல்லாம் பண்ணால் கூட சின்ன பசங்கப்பா இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க, சொல்ல கேட்க மாட்டேங்கிறாங்க, அந்த பையனுக்கு ஒரு 21, இந்த ஒரு பொண்ணுக்கு ஒரு 16 இப்படி சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். 52, அந்த அம்மாவுக்கு 48 என்னமோன்னு நினைக்கிறேன். 43 சார். 43 நம்ம ஒரு 5 சேர்த்துக்குவோம். 48, 52, 48. இன்னும் வந்து 8 வருஷம் ஆச்சுன்னா இவர் 60ஆம் கல்யாணம் கொண்டாடணும். யார்? விஜய். யாரோட? சங்கீதா அவங்களோட. கொண்டாடுவாரா? யாரோட கொண்டாடுவார்? நான் சொல்ல மாட்டேன். 60ஆம் கல்யாணம் கொண்டாடுவார். ஆனால் யாரோட கொண்டாடுவார்? நீங்கள் என்னை கோத்து விடலான்னு பார்க்குறீங்க, நான் சிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே சார், கண்டிப்பாக இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி ஜனநாயகன் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. உங்கள்கிட்ட கேட்குறேன், ஜனநாயகன் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி வரதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா சார்? ஜனநாயகன் வருது. அது இப்போது எலெக்ஷன் பின்னாடி வருதான்னு பாருங்கள். முன்னாடி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை தம்பி, பின்னாடி வருதான்னு பாருங்கள். பின்னாடி வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சார் சிம்பாலிக்காக சொல்கிறாரு. ஜனநாயகன் கடமை வந்து முடிச்சுக்கோங்க. ஆணை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னே அப்படின்னு மாற்றிக்க வேண்டியதுதான். ஒருவேளை 2026 விஜய் சரி ஓகே அவர் சிஎம் ஆகலை. சிஎம் ஆகலையா? 2026 சிஎம் ஆக்கிருக்கீங்க போல. நான் ஆக்க மாட்டேன் சார், நான் சொல்கிறேன். நிறைய மக்கள்கள் இருக்காங்க, அணில்கள் இருக்காங்க. அப்படின்னு எந்த அணில்கள்? அணில் மரத்தில் தாவி எஸ் நட்ஸ் சாப்பிடுவாங்களே, இவங்க வந்து மக்களோட இதை சாப்பிட்றாங்க சார். அதாவது 2026 ஒரு சிஎம் ஆகும்னு சொல்லி ஒரு டீம் வந்து ஒரு கூட்டம் வந்து சுற்றிட்டு இருக்காங்க சார். சப்போஸ் 2026 சிஎம் ஆகலை அப்படின்னா அதுக்கப்புறம் படம் நடிப்பாரா? இதுக்கப்புறம் விஜய் படம் நடிக்க வாய்ப்பு இருக்கா? படம் நடிக்கிறதுக்கு தவிர வேறு வாய்ப்பு இல்லை, ஆனால் நடித்தா அசிங்கம். நடிக்கிறதுக்கு தவிர வேறு வாய்ப்பு இல்லை, ஆனால் நடித்தா அசிங்கம். அரசியல்லேருந்து விலகிறத தவிர வாய்ப்பு இல்லை, ஆனால் விலகுனா அசிங்கம். இப்போ எப்படி இருக்குது பாருங்க, எப்படி ஒரு சிக்கலில் மாட்டிருக்காருன்னு பாருங்கள். நீங்கள் சொல்கிறது எப்படி இருக்குன்னா இருக்கு ஆனால் இல்லை. இதெல்லாம் எப்படின்னா அந்த காலத்தில் சொல்லுவாங்க இடியப்ப சிக்கல்னு சொல்லுவாங்க. இது இடியப்ப சிக்கல் இல்லை. இப்போ எல்லா கடையிலையும் பார்த்தீங்கன்னா நூல் பரோட்டான்னு ஒன்று போடுறாங்க. ஆமாம் சார். அது இப்படி கண்ணால் இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பிசாஸ் அப்படியே தலைவிரிச்சு அந்த மிஸ்கின் படத்தில் ஆடுற மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் நூல் பரோட்டா. அந்த சிக்கலை அவுக்கவே முடியாது. இடியப்ப சிக்கலை கூட உட்காந்து அவுத்தரலாம், அந்த நூல் பரோட்டா சிக்கலை அவுக்கவே முடியாது. அந்த மாதிரி போய் மாட்டியிருக்காரு. நூல் பரோட்டா சிக்கலில் மாட்டியிருக்காரு நம்மால். சினிமாவுக்கு போன அசிங்கம், அரசியல் விட்டு போனாலும் அசிங்கம். அவர் என்ன தான் சார் பண்ணுறது? அரசியல் விட்டு போனாலும் அசிங்கம், அரசியல் விட்டு போலைனாலும் அசிங்கம், சினிமாவுக்கு நடிக்க போலைனாலும் அசிங்கம், சினிமாவுக்கு நடிக்க போனாலும் அசிங்கம். எங்கே தான் சார் அவர் போகிறது? இப்போ வெளிநாடு தப்பி ஓடிடுறாரு. யாரு கூட சார்? அது எனக்கு தெரியல. தனி விமானத்தில் இப்போ யாரை கூப்பிட்டு போகிறாரு எனக்கு தெரியல.
எனக்கு தரல. ஓகே சார், ரொம்பவே சூப்பராக பேசுகிறேன் சார். ஆக்சுவலாக இந்த கான்வர்சேஷன் வந்து ஒரு இன்டர்வியூ மாதிரி இல்லாமல் ஜாலியாக நம்ம 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சூப்பராக புரிஞ்சு. உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு இந்த இன்டர்வியூ? எனக்கு நல்லா தான் இருந்துச்சு இன்டர்வியூ. வேறு சார்? எனக்கு நல்லா தான் இருந்துச்சு இன்டர்வியூன்னு. ஓகே, இன்டர்வியூ நல்லா தான் இருந்துச்சு. ஓகே சார், மறுபடியும் இன்னொரு நாள் சந்திப்போம் சார். நன்றி, வணக்கம். நன்றி.